சார் வணக்கம். தற்போது நியூஸ் தமிழ் நிருபர் மற்றும் கேமராமேன் அவர்கள் குவாரி உரிமையாளர்கள் அங்கு தாக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் அவர்களை ரீச் பண்ணவும் முடியல. ஒரு பதபரப்பான சூழ்நிலை நிலவி வருது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படிங்கிறாரு. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு இந்த ஆட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாட்டு வேடம் போடுறாரு. ஆனா ஆட்சியோட உண்மையான லட்சணம் இதுதான். இது உத்தரப்பிரதேசலையோ சத்தீஸ்கர்லயோ ஜார்க்கண்ட்லயோ நடக்கல, தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு செய்தி சேவிக்க போன செய்தியாளரையும் அந்த படம் பிடிக்க போன அந்த ஒளிப்பட கருவியோட போன செய்தியாளரையும் இங்க தாக்கி அவர் கடத்திருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வெட்கக்கேடு இல்லையா? இங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நம்ம பேசாம கடந்து போறோம். புது சமூகம் அதை கடந்து போகுது. கடந்த 2000 ஆண்டுகால தமிழ் சமூகத்துல எண்ணற்ற மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆண்டுருக்காங்க. அந்த மன்னராட்சி காலத்துல கூட இவ்வளவு பெரிய வடக்கொள்ள தமிழ்நாட்டில் நடக்கல. மன்னராட்சி காலத்துல இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு, அப்படியே தக்க வைக்கப்பட்டுச்சு. வெள்ளக்காரன் 300 ஆண்டு இந்த தமிழ்நாட்டு ஆண்டான், இந்தியா ஆண்டான். அவன் வெள்ளக்காரன் ஆண்ட காலத்துல இந்த நாட்டோட செல்வ வளங்கள் அள்ளி கொண்டு போனான், நம்ம முன்னோர்களை கொடுமைப்படுத்தினா, அடிமைப்படுத்தினா, அவன் ஜாலியன் வளாபாக்கில் மக்களை சுட்டு கொண்டான். அப்படி 300 ஆண்டு கால வெள்ளக்கார ஆட்சியா இருக்கட்டும், 2000 ஆண்டு கால மன்னராட்சி காலமா இருக்கட்டும், இந்த காலங்கள்ல கூட இயற்கை வளத்தின் மீது இவ்வளவு பெரிய தாக்கு கொடுக்கப்படுது. ஆனா அந்த 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்துல திமுக அதிமுக 2 கட்சி மாறி மாறி ஆயிடுது. இவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு செய்யட்டு அவங்க போராடுறாங்க, அவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு செய்ய இவங்க போராடுறாங்க. ஆனா 2 ஆட்சியும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா 2 ஆட்சியிலையும் மணக்கொள்ள இருக்கு, மழை கொள்ள இருக்குது, நீர் கொள்ள இருக்குது, இயற்கை வளங்கள் மீதான கட்டற்ற அந்த சுரண்டலும் நுகர்வும் இருக்கு. இது என்னன்னா, மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போறாங்க, மழையை தகர்த்து கனிம வளங்கள்லாம் ஏற்றி கொண்டு போறாங்கன்னா, கொண்டு போறாங்க எப்படி கொண்டு போறாங்க? அவங்க இளையாட்டுல கொண்டு போறாங்களா, இல்ல ஏரோப்ளேன் கொண்டு போறாங்களா? அவங்க சாலை மார்க்கமா லாரிகளை கொண்டு போறாங்க. அப்ப சாலை மார்க்கமா போறப்ப காவல்துறை தெரியாதா, உளவுத்துறை தெரியாதா, இல்ல சோதனை சாவடி இருக்காதா? இது முழுக்க முழுக்க அதிகார அமைப்போட துணையோட அது அப்பட்டமா இருக்குது. எனக்கு முன்பே பேசியவர் சொல்றாரு, பதிமதிப்போடு சொல்றாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு கண்மூடித்தனமா தாக்கல் கொடுத்தாங்க, அடிச்சு ரத்த சகதி ஆக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சியெல்லாம் உத்தரப்பிரதேச நடக்கும்னு வச்சுருக்காம தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா 2 பேரும் திராவிட கட்சி வாக்கு காசு வருது. ஒரு வாக்குக்கு 2000 ரூபாய் காசு வருது அப்படின்னா அந்த காசுக்கான மூலதனம் என்னன்னா இதே போல இந்த மண்ணின் வளங்களை சொல்றதுதான். இதை படம் பிடிச்சு செய்தியாக்கி மக்கள் மத்திய கொண்டு போய் சேர்க்கிறங்கிற நியூஸ் தமிழோட ஊடகத்தோட அந்த பணிங்கிறது மிகச்சிறந்த பணி. அதுக்கு பாராட்டுகள். மக்களுக்கான அந்த செயல்பாடு தொடரட்டும். ஆனா ஆளக்கூடிய திமுக அரசு எல்லா கொள்கை வேடம் கோட்பாட்டு வேடம் போட்டுக்கிட்டு பெரியார் வழி ஆட்சி, அண்ணா வழி ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழுக்க முழுக்க ஒரு மண்ணுக்கு மக்களுக்கு விரோதமான ஒரு செயல்பாட்டில் இருக்கிறதுங்கிறது ஏற்கவே முடியாத ஒரு கொடுங்கோல் தன்மை.